Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களின் விவரத்தை முழுமையாக அறிவித்து காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். போராட்டம் குறித்த விவரங்கள். சையத், வணக்கம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தின் நுழைவாயிலில் ஏராளமான பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் பணி வாய்ப்பு கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். ஒவ்வொரு ஆசிரியர்கள் கண்களிலும் கண்ணீர் மல்க எப்பொழுது நமக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த ஆசிரியர்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுமார் 7371 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் செல்ல தெளிவாக இருக்கும் பொழுது, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை எண்ணிக்கை குறைவாக இருப்பது போல காண்பித்து தேர்வுகளை நடத்துவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் மீது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு என்பது 3192 பணியிடங்களுக்கு மட்டுமே நடத்தியதாகவும் அதில் 2200 பணியிடங்களை மட்டும் நிரப்புவதற்கான பணி ஆணைகளை துவங்கிவிட்டு மற்ற காலி பணியிடங்கள் அன்னோன் வேகன்சிஸ் என அறிவித்துவிட்டு முடித்து விட்டதாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றுதான் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது அவர்களது முகங்களில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் முகமூடியை அணிந்து கொண்டு தற்போது நூதன முறையில் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒவ்வொரும் கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நியமனம் செய்யப்படுவோம் என்று அறிவித்துவிட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை ஒரே ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட திமுக அரசு பணியில் அமர்த்தவில்லை என்பதுதான் ஆசிரியர்களின் வேதனையாக இருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்றுவதற்கு தேவையான அனைத்து தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய தங்களுக்கு திமுக அரசால் பணி வழங்கவில்லை என்றால் தங்கள் அனைவரையும் கருணை கொலை செய்து விடுங்கள் என்று ஒரு ஆசிரியை கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய அவல நிலைக்கு தற்போது அனைத்து விதமான பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் இந்த போராட்டத்தின் போது அவர்களது மன குமுறல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு காலி பணியிடங்கள் 10,000க்கும் அதிகமாக இருந்தும் கூட 1500 காலி பணியிடங்களுக்கு மட்டும் எழுத்துத் தேர்வை நடத்திவிட்டு இதுவரை அந்த எழுத்துத் தேர்வு நடந்ததற்கான விடை குறிப்பாணைகளை கூட பள்ளிக்கல்வித்துறை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவதாகவும் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டிருப்பதாக இந்த இடைநிலை ஆசிரியர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். ஒட்டுமொத்தமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்பது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எவ்விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதே இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் அதிகரித்து நிரப்ப கோரி கோடி கணக்கில் மெயில் அனுப்பியதாகவும் பலமுறை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என அனைவரையும் பார்த்து சந்தித்து மனு அளித்தும் ஒரு முறை கூட தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த ஆளும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 10,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 7,000க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு எப்படி பள்ளி கல்வித்துறை இயங்குகிறது என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு இருப்பதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் மாணவர்களின் கற்றல் திறல் என்பது கடுமையாக பாதித்துவிடும் என்பது இந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சையது, பட்டதாரி ஆசிரியர்